ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பீப்ளி போப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப டேஸ்ட்டான குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதுக்கு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு 2 வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 3 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 3-4 பல் தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் கேஷ்யூ நட் கூட ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி பருப்பு. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போடலாம், இல்லை பட்டை வேணுனாலும் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு பட்டை போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே சோம்பும் சீரகமும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா அப்படியே வெடித்து பொரியணுங்க, அப்போ ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3/4 வேக்காடு வதங்கட்டுங்க, லைட் ப்ரௌன் கலர் ஆகட்டும் வெங்காயம். அந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி, உங்களுக்கு 1-2 உங்களுக்கு எப்படி அந்த புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். இது கூட நான் புதினா மட்டும் இன்றைக்கி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேங்க. இதில் இந்த குருமா பேஸ் வச்சுட்டே நீங்கள் 2-3 குருமா செஞ்சிடலாம். இப்போ இந்த வதக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக வரும். இல்லை அரைக்கும் போதே நீங்கள் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் வதக்கி அரைக்கும் போது நீங்கள் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பேஸ் வச்சு நீங்கள் 2-3 டைப் ஆஃப் குருமா செஞ்சுக்கலாங்க ஒவ்வொரு டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும். இது கூட மசாலா நான் அரைக்கிறது மட்டும்தான், வேறு எதுவும் சேர்க்குறதில்ல. வெறும் மல்லித்தூளும் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா சேர்த்து இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட் கூடவே நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா அது வேறு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எத்தனை பேர்த்துக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு குருமாவோட கன்சிஸ்டன்சி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3-4 பேர்த்து அளவுக்கு தான் ஊற்ற போகிறேன். அதனால் நான் அந்த பாத்திரத்தில் இருக்க அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டோடையே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் நான் அதிலே ஊற்றி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டிக்கு ஊற்றி நல்லா கொதிக்கிட்டுங்க. இது பச்சை வாசம் போகணும். இதை நல்லா தண்ணி மாதிரி வச்சிங்கன்னா இட்லிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி இடியாப்பத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக நல்லா திக்காக வச்சிங்கன்னா சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசமாக மணமாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான குருமா ஐடியாஸ் இருந்தாலும் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். பை.